மேஷ ராசி கடக ராசியை திருமணமும் நண்பனும் இந்த காம்பினேஷன் எப்படி ஒத்துக்கும்? மேஷ ராசி நெருப்பு ராசி, வார்த்தையை வேக வேகமா கொட்டுது. என் வீட்டுக்காரர் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேசணும், என்னிடம் மட்டும்தான் அன்பு காட்டணும். இது கடகராசியோட எண்ணம். மேஷ ராசிக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் அன்பு காட்டுவேன். மேஷராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். கணவரை நேசிப்பார் மேஷராசிக்காரங்க. கடகராசியை ரொம்ப நேசிக்கும். ஆனா 7ஆம் இடத்து சனி, நான் நேசித்த மாதிரி என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்ன நேசிக்கல. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன். கல்யாணம் ஆனவனே என் வாழ்க்கையே போயிடுச்சு. எந்த ஜோசியக்காரன் பொருத்தம் பார்த்து வச்சான்னு தெரியல. எங்க குடும்பம் நல்லா இல்லை. பல கடகராசி பெண்களை கேளுங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்க அப்பா அம்மாவை நான் திட்டுறேன் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி கடக ராசியை திருமணமும் நண்பனும் அல்லது பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து கடகம் சந்திரன் வீடு, நீர் வீடு, அது செவ்வாய் சூரியன் வீடு, இந்த காம்பினேஷன் எப்படி ஒத்து வரும்? மேஷராசியுடைய ஒரு தன்மை இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் வேக வேகமான செயல்பாடு உடையவர்கள். கடகராசியுடைய தன்மை இருக்கு, இதுவும் சரராசி தான், வேகமான தன்மை உடையவர்கள். ரெண்டு பேருமே சரராசி. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல பாண்டு கிடைக்குது. அந்த வகையில் சந்தேகம் இல்லை. ஆனால் இவருடைய கேரக்டர்னு பார்க்கும்போது வேகப்படுவதில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் மேஷ ராசி நெருப்பு ராசி, வார்த்தையை வேக வேகமாக கொட்டுது. நெருப்பு வார்த்தைகளை கொட்டுகிறது. ஒரு கோபம் வந்துருச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலன்னா, வார்த்தை இந்த வார்த்தை பேசுகிறோம்னு தெரியறது இல்லை. அவசரமான வார்த்தைகளை மேஷ ராசி பேசினது. இந்த கடகராசியுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அது நீர் ராசி. அதனால இது என்ன பண்ணுதுன்னா, எதையுமே உணர்ச்சி வசப்படும். நீருக்கு ஒரு சலனம் உண்டு இல்லையா, அது மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டாரே, நான் எவ்வளவு அன்பை காட்டுறேன். கண்ணீர் கடகராசி எப்பவும் நினச்சிட்டே இருக்கும். அன்பில் சிறந்தவர்கள் தாங்கள்ங்கிற எண்ணம் கடகராசிக்கு உறுதியாக இருக்குது. நான் இவ்வளவு அன்பை காட்டுறேன், இவருக்கு ஏன் அன்பை காட்டவே தெரியல. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். மேஷராசிக்காரங்க ஃபோன் எடுக்கிறார். எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறார். நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்கறதுக்கு இதுவா நேரம், போனவை அப்படிங்கிறார். அப்போ கடகராசி நினைக்குது, நான் எவ்வளவு ஆசையாக கேட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் அன்பை தானே கேட்டேன், ஏன் இவருக்கு இப்படி கோபம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு அவர் வந்த உடனே, எங்கள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுற மாத்திரையை போட்டுக்கோங்க, அந்த அட்வைஸ்லாம் உங்களோட தேவையில்லை அப்படிங்கிறாரு மேஷராசி. கடகராசி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும். தன்னுடன் பழகக்கூடியவர்கள், தன்னுடைய காதலர்கள் எல்லாத்தையுமே உணர்ச்சி வசப்பட்டு தான் பார்க்கும் கடகராசி. நண்பர்கள்ட்டையே அப்படி இருக்கும்னா, காதலர்கள்ட்ட அவ்வளோ உணர்ச்சி வசப்படும்னா, கட்டிய கணவன் அல்லது கட்டிய மனைவிட்ட எவ்வளவு கேர் எடுத்துக்கிடுவாங்க கடகராசிக்கிறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்போ இது நல்ல குணம் தானே. ஆனால் என்ன ஆகுது, பாலே இருக்கு, அளவுக்கு அதிகமாக பாலை குடித்தா அதுவே பிடிக்காமல் போயிருங்கிறாங்களே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுங்கிறோமே. இப்போ கடகராசிக்காரங்களுடைய இந்த ஓவர் குணம் வந்து இருக்கு பாருங்க, அன்பு பொசசிவ் கேரக்டர் ஆகிடும். என் வீட்டுக்காரர் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேசணும், என் வீட்டுக்காரர் என்கிட்ட மட்டும்தான் அன்பு காட்டணும், இல்லாட்டி என்னுடைய மனைவி என்னிடம் மட்டும்தான் அன்பு காட்டணும். இது கடகராசியோட எண்ணம். மேஷராசிக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் அன்பு காட்டுவேன், எல்லாத்தையும் பழகுவேன், போகிற இடத்துல எல்லாத்தையும் பேசுவேன், அதுதானே வாழ்க்கை அப்படின்னு மேஷராசி கேட்கும். கடகராசி அதை ஒத்துக்கிடாது. அப்போ என்ன ஆகுது, இரண்டு பேருடைய தத்துவங்களே வேற. மேஷராசி நெருப்பு தத்துவம், இது நீர் தத்துவம். நீர் ஊற்றினால் நெருப்பு அணைந்து. அப்போ இவர்களுக்கு இடையில ஒற்றுமை எங்கேருந்து வரும்? ரெண்டு பேருடைய கேரக்டரே வித்தியாசப்பட்டுருமே. அப்போ அந்த உணர்ச்சி வசப்படுதல் மேஷராசிக்கு பிடிக்காது. மேஷராசியுடைய அவசரம் இருக்கு பாருங்க, அந்த அவசரத்தை ரசித்த இந்த கடகராசி காதலன் இல்லாட்ட காதலி, காதலிக்கும் போது சரிங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிடுறாரு, மற்ற பொண்கள்கிட்டையும் பழகிறாரு. இந்த மேஷராசி காதலிக்கு தோணும், என்கிட்ட மட்டும் தாங்க நீங்கள் பழகணும், நீ என்ன மற்ற பையன்கள் மற்ற பொண்ணுகள்கிட்டையும் பழகிற அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு காதலில் சண்டை வரும். இப்போ இவர்கள் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால், கடகராசி பெண்ணையோ ஆணையோ இந்த மேஷராசிக்காரங்க காதலிக்கிறாங்கன்னா முதல்ல மனசில் என்ன முடிவு பண்ணணும், அந்த பெண் அந்த பையன் மட்டும்தான், வேற யார்ட்டையும் நம்ம பழகக்கூடாது. இதில் வந்து பாய் பெஸ்டி வச்சுக்கிறது இது எதுவுமே அதில் ஒத்து வராது. வச்சுக்கிட்டா அந்த பிரச்சனை வந்துடும். அங்கே பிரிவு தான். அப்புறம் பிரிவு தான். கணவன் மனைவியாக இருக்காங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி கடகராசிக்கு.
மேஷராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இவங்களுக்கு வந்து இவர் மனைவியை நேசிப்பார், கணவரை நேசிப்பார். மேஷராசிக்காரங்க கடகராசியை ரொம்ப நேசிக்கும். ஆனால் 7ஆம் இடத்து சனி, நான் நேசித்த மாதிரி என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்ன நேசிக்கல. என்னுடைய அன்பு களங்கம் இல்லாத அன்பு, உன்னுடைய அன்பு களங்கமான அன்பு, இப்படித்தான் பார்க்கும். அப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்ட பார்வை இவங்களுக்கு இடையில பிரிவு கொடுக்குது. பல கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவி நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். நிச்சயமாக பல கடகராசி கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்க. நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகுது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன், கல்யாணம் ஆனவனே வாழ்க்கையே போயிடுச்சு, எந்த ஜோசியக்காரன் பொருத்தம் பார்த்து வச்சான்னு தெரியல, எங்கள் குடும்பம் நல்லா இல்லை. பல கடகராசி பெண்களை கேளுங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவை நான் திட்டுறேன் சார். அவனோட ஜோதிடம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை நான் திட்டுறேன். எதுக்கு போய் இவரை என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என் அன்பை புரிஞ்சுக்கிடாத ஒரு பாறாங்கல். அது மனுஷன் இல்லை, அது ஜடம். அதுக்கு அன்பு பாசம் எதுவும் புரியலை என் வீட்டுக்காரனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடகராசி ஆண் நினைக்கிறாரு, சனி எனக்கு பொண்டாட்டியா வந்துருச்சுங்க. வீட்டுக்கு போனாலும் எப்போ பார்த்தாலும் பாசம் அன்புன்னு பேசுது. அதையே பார்த்துட்டு இருந்தால் சோறு கிடைக்குமாங்க? 4 வெளி இடத்துக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா? அண்ணன் தம்பி முக்கியம் இல்லையா? எல்லாரையும் விட்டுட்டு என்னையே பார்த்துக்கிட்டு உனக்கு உங்கள் அம்மா முக்கியமா நான் முக்கியமானு கேட்குறா சார். அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாதவ அப்படின்னு மேஷராசி ஆண் சொல்கிறார். அப்படி பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு இடையில வருது. அப்போ மேஷராசிக்கும் கடகராசிக்கும் இடையில திருமணம் பண்ணுவதை தவிர்ப்பது தானே நல்லது. கண்டிப்பாக அது காதலோ நண்பனோ திருமணமோ தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை அவங்க இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, இல்லை காதலிக்கிறவங்க, ஆமாம் சதா என்னுடைய அன்பே தொந்தரவாக இருக்குது, ஆனால் அவங்க தான் எனக்கு வேணும், இதே மாதிரி நண்பர்களும், இவங்களுக்கு ஒரு தீர்வுன்னா என்ன பண்ணணும்? மேஷராசிக்காரர்களுக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற விதம் வேறு, கடகராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் வேறு. மேஷராசிக்காரர்களுக்கும் நட்பு என்பது ஒரு முழுமையான நட்பாக எல்லா வகையிலும் நான் புரிஞ்சுக்கிட்ட நட்பு அப்படின்னு அதிகம் இருக்கிறது இல்லை. கடகராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரம் வந்து நண்பர்கள் எனக்கு நிம்மதி தரல அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, மேஷராசிக்கும் 11வது ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாதக ஸ்தானமாக இருக்குது. கடகராசிக்கும் 11வது ஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபம் பாதக ஸ்தானமாக போயிடுது. ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் பாதகாதிபதி. அதனால தான் கணவன் மனைவி ஒற்றுமையும் அங்கே வரல. அப்போ இவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை வேணும், அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும். யாரை சரணடையலாம்? நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு பாரதியார் பாடிட்டாரு. அந்த சரணடைதல் இருந்தால் ஒரு புருஷ முன்னாடிகள் அடிமைன்னு சொல்லிட்டா போதும். அது இல்லையே, நடைமுறையில் முடியாதே. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, திருச்செந்தூர். கடகராசி என்பது நீரை குறிக்கிறது, மேஷராசி என்பது செவ்வாய், அதற்கு அதிபதியான முருகனை குறிக்கிறது. அப்போ கடற்கரை பக்கத்திலே நீர் அருகிலே கடற்கரை அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யாருன்னு பார்க்கணும். அது திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா? அந்த முருகப்பெருமானை இவர்கள் 2 பேரும் சென்று வழிபாடு செய்கிறோம். என்ன செய்யணும்? நாழிக்கிணறுல குளிக்கணும். அங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர்ல கடல்ல ஸ்நானம் பண்ணணும். பண்ணிட்டு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும். முருகப்பெருமானுக்கு பன்னீரினால் அபிஷேகம் செய்யணும். அங்க நடக்கக்கூடிய தீபாராதனையை பார்க்கணும். திருக்கோயிலில் முருகப்பெருமானுடைய அந்த கோயில் சன்னதியில அங்க அமர்ந்து கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிணைப்பு ஏற்படுது. அங்க கந்தர் சஷ்டி கவசம் படிப்பதும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு இடையிலே ஒரு அன்பு அந்யோன்யம் இதை உருவாக்கி கொடுக்கும். அருமை. குடும்பம் மட்டும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. ஒருவேளை சேர்த்துட்டாங்க அப்படின்னா பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்து மேஷம் அடுத்த ராசிகளோட இணையும் பொழுது அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி. மிக்க நன்றி மேடம்.